வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 11. சரி, நீதான் எனக்கு தெரியாத சொல்ல. நீ இவ்வளோ தூரம் துணிச்சலா குழந்தைய கடத்திட்டு வர அளவுக்கு பாப்பாவை பாட்டி அப்படி என்னதான் செஞ்சுட்டாங்க என்று விசாரித்தான் திலீப் குமார். சொல்றதுக்கு என்ன, இதோ அவளோட 3வது வயசு போட்டோவை உங்களுக்கு காமிக்கிறேனே. முத ஸ்கூலுக்கு வந்தப்போ பிள்ளை எப்படி இருந்தா நீங்களே பாருங்க. கோபமாக தன் அலைபேசியை அவனிடம் நீட்டும் கயல்விழியை பார்த்தவாறே அவன் அதை வாங்க காரவும் அதன் திரையைத்தான் பார்த்திருந்தாள். குட்டி உருவத்தில் மெலிந்த உடல்வாகுடன் தோற்றத்தில் ஒடுங்கி போய் முகம் கருத்து மருண்ட விழிகளுடன் புன்னகை என்பதையே மறந்துவிட்ட செப்ப உதடுகளை அழுந்த மூடி பரிதாபமாக நின்றிருந்தாள் குழந்தை. அந்த ஒரு புகைப்படமே அன்று அவள் வாழ்ந்திருந்த சூழ்நிலையை இவனுக்கு விலக்கிச் சொல்ல இதயம் பாரமாகும் நேரம் இவனிடம் மேலும் அந்நாட்களை விவரமாக எடுத்துரைத்தாள் கயல்விழி. கண்கள் நிறைய பயத்தோடு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளையோட தோட்டத்தை வச்சு வசதி இல்லாதவன் நான் நினைச்சேன். ஆனா இவ பாட்டியோட பேச்சிலையும் தோட்டத்திலையும் வேறுபாடு தெரிஞ்சதுனால குழந்தையோட அம்மா அப்பாவை பத்தி விசாரிச்சேன். தன்னுடைய குட்டி கைகளால் கயலின் கழுத்தை ஏக்கமாக காரு கட்டிக்கொள்ள பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றினாள் அவள். தன்னை பெற்றவர்களை முழுதாக விழுங்கி விட்டுதான் இது இன்னும் உயிரோடு இருக்குன்னு அவர்கள் சிடுசிடுவென்று கூறவும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தலை குனிந்து பாவமாக நின்றிருந்த பிள்ளையை பார்த்து மனது வலித்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? வேண்டுமானால் பள்ளியில் நன்றாக கவனித்துக் கொள்ளலாம் என தேற்றிக்கொண்டேன். தனக்குள் அச்சத்தில் ஒடுங்கி எல்லோரிடமிருந்தும் ஒதுங்கி இருந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவருடன் இயல்பாக பழக வைத்தேன். மற்ற குழந்தைகள் பள்ளிக்கு வருவதற்கு அடம் பிடித்து அழுது கொண்டு வருவதால் இவள் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி வருவாள் என்றவள் குனிந்து அவள் உச்சியில் பாசத்துடன் முத்தமிட்டாள். ஒரு நாள் கையில சாப்பாட்டப்பா வச்சுட்டு சாப்பிடாம ரொம்பவே திணறிட்டு இருந்தா பாப்பா. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது. அவளோட சாப்பாடு ரொம்பவே புளிச்ச வாடை அடிச்சிச்சு. பிள்ளை அதை சொல்லவும் தெரியாம பசிக்கு சாப்பிடவும் முடியாம தவிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தா. அவ பாட்டி பேருனே செஞ்ச செயலுக்கு என்ன அவளுக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியல. அமைதியா அவ கையில இருந்ததை வாங்கி வெளியே கொட்டிட்டு என்னோட சாப்பாடை போட்டு கொடுத்த. ஒன்னும் புரியாத வயசுலயும் நான் புதுசா சாப்பாடு தரவும் அதை சாப்பிடறதுக்கு கொஞ்சம் தயங்கினா. நேரமாகுது, பெல் அடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும்னு அதட்டல் போடவும் தான் வேகமா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவள் தினமும் எடுத்துட்டு வர்ற அந்த காஞ்ச இட்லி, தோசை, ரொட்டி துண்டு, புளிச்ச சாதம் எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் அவளுக்கு தனியாக எடுத்துட்டு வர சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். காருவை என்னோட நல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சா. அவளோட படிப்பு விஷயங்களை பள்ளியிலேயே நான் வச்சு செஞ்சிடுவேன். அதுவரை அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு தான் அவ்வளோதான் என்னோட எண்ணமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவ பாட்டி நடந்துக்கிட்ட முறை இனியும் இவளை அவங்கள்ட்ட வளர விடக்கூடாது, குழந்தையை கடத்திட்டு வர்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் வரவழைச்சது. வேதனையுடன் கண்களை மூடி திறந்தவளை தானும் வருத்தத்துடன் பார்த்திருந்தவன், ஏன் என்னாச்சு என்று விசாரித்தான். லேசாய் சலித்தவள், அந்த வருட விஜயதசமியில தான் காருவை ஸ்கூல்ல சேர்த்திருந்தாங்க. அதுவும் இதோன்னு 4 மாசம் ஓடிடுச்சு. பொங்கல் விடுமுறை முடிஞ்சு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இவ மட்டும் வரல. என்னன்னே தெரியல. ஊருக்கு எதுவும் போயிருப்பாளோன்னு முத நாள் பொறுத்தேன். அடுத்த நாள் அவ வரல. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஸ்கூல்ல இருந்தே இவ பாட்டிக்கு போன் செஞ்சு விசாரிச்சேன். உடம்பு முடியல, சரியானதும் வருவான்னு சொல்லி பட்டுன்னு வச்சுட்டாங்க. அன்னைக்கு வேலையில கவனத்தை செலுத்த முடியாம எனக்கு இவ ஞாபகமாவே இருந்தது. ஏற்கனவே சரியான கவனிப்பு இல்லாம புள்ள ஓஞ்சு போயிருப்பாளே, இப்ப எப்படி இருக்காளோன்னு கவலை வந்துருச்சு. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சதும் இவளோட வீட்டு அட்ரஸ எடுத்துக்கிட்டு அவளை பாக்குறதுக்கு நேர்ல போனேன். என் வரவை எதிர்பார்த்து அவள் பாட்டியின் முகத்தில் அதிருப்தி தோன்றியது. அதை கண்டு கொள்ளாமல் காருவின் நலம் விசாரித்தேன். இப்பொழுது பரவாயில்லை என்றார் அலட்சியமாக. நான் பார்க்க வேண்டும் என கூறியதும் எரிச்சலில் முகம் சுளித்தாலும் அவள் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே பாயில் படுத்திருந்த குழந்தையை பார்த்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஒரு பக்கம் முகம் முழுவதும் வீங்கி போய் சோர்ந்து படுத்திருந்தாள். வேகமாக அவளிடம் சென்று, கருமா என்று அழைத்ததுதான் தாமதம். என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள். என்னடா, என்னாச்சு? பாப்பாவுக்கு என்னடா செய்து என்று கேட்கவும் அவள் பாட்டியை பயத்துடன் பார்த்தாள். என்னடி பாக்குற? உன் மிஸ்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் செஞ்ச தப்புக்கு பாட்டி கொடுத்த தண்டனை எதுன்னு என்று அவளிடம் முறைப்புடன் பேசினார். அந்த பொம்பளையை பார்த்து எனக்கு ரொம்பவே கடுப்பு ஆயிடுச்சு என்று இப்பொழுதும் கோபத்தில் முகம் சிறந்தாள் கயல்விழி. இவளுக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்ததுனால குடிச்ச கஞ்சிய படுத்திருந்த பாயிலேயே வாந்தி எடுத்திருக்கா போல இருக்கு.
அதுக்கு முதுகுல 2 அடி வச்சு இன்னொரு முறை எப்படிலாம் அசிங்கம் பண்ண சூடு வச்சுட்டு மிரட்டி இருக்காங்க. அதுல குழந்தை ரொம்பவே பயந்துட்டா. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப உடம்பு சூடுனால வாஷ்ரூம் போறதுக்கு முன்னாலே அவளை மீறி ஜட்டியில அவசரமா டாய்லெட் போயிட்டாலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்களோன்னு பயந்து சத்தம் போடாம பாத்ரூம்லயே ஜட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கியிருக்கா. மறுநாள் காலையில அதை பார்த்தவங்க கோபத்துல அவளை கூப்பிட்டு கணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. அவ தடுமாறி டேபிள் மேல விழுந்த நேரம் அதோட முனையில அவ தலை இடிச்சு ரத்தம் கொட்டியிருக்கு. அதுல கொஞ்சம் பதட்டமாகி டாக்டர்கிட்ட காமிச்சு தையல் போட்டு சத்தமே இல்லாம ரூம்ல படுக்க போட்டிருக்காங்க. அவங்களே இதெல்லாம் குழந்தைய திட்டப்படியே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இவளை நினைச்சு ரொம்பவே கவலையா இருந்தது. சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் பாவம் என இவள் சார்பாக நான் சமாதானம் பேசவும் என்னிடமும் சண்டை போட்டார்கள். இவளா பாவம், இந்த பாழா போன ஜென்மத்தாலதான் என் பொண்ணு மாப்பிள்ளையும் அப்பாயிஸ்ல போய் சேர்ந்தாங்க. இவளுக்கு 1 வயசுல ஜாதகம் எழுதும் போதே அந்த ஜோசியக்காரர் சொன்னா இந்த பிள்ளையால உங்க வீட்டுல துர்மரணம் நிகழும்னு. எனக்கு அப்பவே மனசு சுருக்குன்னுச்சு. என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அவ அதை நம்ம மறுத்து சண்டை போட்டா. கடைசியில அவன் சொன்னது போலவே அடுத்த வருஷம் நடந்த விபத்துல அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் இவளோட பிறப்பு தான் காரணம். தெளிவா அவளோட அப்பா வீடு ஒதுங்கிக்கிட்டாங்கல்ல, எங்கேயாவது விட்டுட்டலாம் அந்த சனியனன்னு பார்த்தா என் பையன் தான் கேட்காம என்ன மிரட்டி வைக்கிறான் என்று புலம்பினார். என்னது, அப்படியா சொன்னாங்க என்றார் திலீப் அதிர்ச்சியுடன். பின்ன நான் பொய்யா சொல்றேன் என சண்டைக்கு வந்தாள் கயல். ஓ சரி சரி, அடுத்த என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன, இந்த காலத்துல பெண் குழந்தைக்கு நம்ம சமூகத்துல சரியான பாதுகாப்பு இல்லை. நீங்க எப்படிலாம் நடந்துக்காதீங்க. அட்லீஸ்ட் விவரம் புரியுற வயசு வரைக்குமாவது இவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்களேன்னு கேட்டேன். நீங்க இவள்கிட்ட இப்படி அக்கறை இல்லாம வெறுப்பா நடந்துக்கிறது மோசமான ஆட்கள் யாருக்குன்னு தெரிய வந்தா குழந்தைகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அது அவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் இப்ப உங்க பேத்தி தானே, அந்த பந்தத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்துக்கோங்கன்னு எடுத்து சொல்லவும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு ஒன்று நீ அறிவுரை சொல்ல வேணாம். நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இவன் தலையெழுத்து அப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கணும்னு இருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ முதல்ல கிளம்பு என்ன ஆங்காரமா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. தொடர்ந்த நொடிகளில் பற்களை அழுந்த கடித்து தன்னை சமன்படுத்தி கொண்டவள் அவனிடம் ஆவேசமாக நிமிர்ந்து, அன்னையிலிருந்து காருவை என்கிட்ட கூட்டிட்டு வர வரைக்கும் நான் எவ்வளவு பயந்த தெரியுமா? இவ பாட்டியோட பேச்சை வச்சு ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல இருந்து இவளோட மாமாவோட மின்னஞ்சல் எடுத்து அவரை தொடர்பு கொண்டேன். காருட்ட அவர் அம்மா நடந்துக்கிறத பத்தி விளக்கமா சொன்னேன். நீங்க தான் உங்க அம்மாவுக்கு சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை கொடுத்து எச்சரிக்கை பண்ணணும், குழந்தைய கவனமா பாத்துக்க சொல்லணும்னு சொன்னேன். இல்லைன்னா குழந்தையோட பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்கன்னு அனுப்பி வச்சேன். அதுக்கு அவரும் என் அம்மா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, குழந்தைய வெளியே எங்கேயும் அனுப்பி விடாம வீட்டுல வச்சிருக்கதா எனக்கு பெரிய நிம்மதி. என்னுடைய கம்பெனி கான்ட்ராக்ட பாதியில விட்டுட்டு வர முடியாது. என் தங்கையோட குழந்தைய நல்ல முறையில வளர்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு சூழ்நிலைகள் ஒத்து வரல. என்னால முடிஞ்சதை நான் செய்ய போறேன்னு முடிச்சுக்கிட்டாரு என்றவளின் முகம் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து இறுக்கத்தை பூசி இருந்தது. சோ இதெல்லாம் வச்சு பாப்பாவுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிதானே? எஸ், அது மட்டும் இல்ல, இதை விட இன்னொரு பயங்கரமா பிள்ளைய வீட்லயே 2 நாள் தனியா பூட்டி விட்டுட்டு அவங்க பாட்டி கிளம்பி வெளியூருக்கு விசேஷத்துக்கு போயிருக்காங்க தெரியுமா? என்ன என்று அதிர்ந்து கூட கேட்க முடியாமல் வார்த்தைகள் உறைந்து போய் அவள் அணைப்பில் இருந்த காருண்யாவை பதற்றத்துடன் பார்த்தான் திலீப். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.